அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நான் சத்யவர்ஷா, இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. மக்களால் இன்றைக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் ஏற்றுக்கொண்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வரப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சினிமாவினுடைய அந்த போதை காரணமாக மக்கள் இன்றைக்கு இழக்கக்கூடியது என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கீகாரமாக ஒவ்வொரு கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அனைத்துமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை கொண்டு வரக்கூடிய ஆட்சி அமைப்பாக, ஒரு மிகப்பெரிய அளவில் சீரழிக்கக்கூடிய ஆட்சி அமைப்பாக வரப்போகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற இந்த கூட்டங்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சை கூட உச்சரிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு வஞ்சகத்தினுடைய தீய சக்தியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கைகூலிகளாக அங்கேயே தவமாக காத்திருந்து கூட்டணி அமைக்கப்பட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டங்களாக ஆட்சி அமைக்கப் போகின்ற நம்பிக்கை துரோகிகள். இது மக்களை வஞ்சித்து அமைக்கின்ற ஆட்சி அமைப்பு. காலம் கண்டிப்பாக இதற்குரிய பதிலடி கொடுக்கும். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களை வைத்து ஒரு பிழைப்பு நடத்துகின்ற இவர்களுக்கே இவ்வளவு ஒரு மிகப்பெரிய சுயநலவாதிகளாக இருக்கும் பொழுது, இன்றைக்கும் யாருடைய தயவு இல்லாமல் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களை மதித்து, மக்களை மதித்து இன்று வரை முழுமையாக எண்ணற்ற மக்களுக்குரிய திட்டங்களை முழுமைப்படுத்தி இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடிய சினிமா அந்த மிகப்பெரிய போதை என்பது இன்றைக்கு மக்களை திசை திருப்பி இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை துரோகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு சென்றாலும் புதிதாக எங்கேயோ இருக்கின்ற கடற்கோடியில் இருக்கின்ற ஒரு சாமானிய நபரை கூட அமைச்சராக கொண்டு வந்து அமர வைக்க முடியும். மக்களுடைய நம்பிக்கை என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்றைக்குமே கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அவருடைய தலைமை பொறுப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் எண்ணற்ற நமக்குரிய அனைத்து திட்டங்களையும் எடுத்து வந்தாலும் எதற்கெடுத்தாலும் அவரை குறை சொல்லி கொண்டிருக்கும் எத்தனையோ நபர்கள். ஒரு 234 தொகுதியை சாதாரணமாக ஒரு 73 வயதில் நமக்காக சுற்றி வந்து மக்களுக்குரிய நலத்திட்டங்களை எடுத்துரைத்த நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியுடைய அந்த கடினமான காலகட்டத்தையும் கூட நினைத்து பார்க்காமல் உதறி செல்லக்கூடிய துரோகிகளுக்கு பாடம் எடுக்கப்படும். ஒரு நன்றி கெட்ட உலகமாக மக்களும் அதற்குரிய பதிலடி கொடுப்பார்கள். இன்றைக்கு நமக்கு துணையாக நிற்பது நம்மளுடைய மக்களும் மத்திய அரசும் நமக்குரிய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்மளுடைய மத்திய அரசினுடைய நேரடி பங்கீடாக இங்கு ஒரு மாநில அரசு ஆண்டாலும் மத்திய அரசினுடைய ஆளுமை என்னவென்று காட்டக்கூடிய காலம் இது. நேரடியாக மத்திய அரசினுடைய திட்டங்களை எடுத்து வந்து மக்களிடத்தில் கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை நாம் ஏற்படுத்துவோம். இன்றைக்கு எத்தனை பேர் அமைச்சராக வேண்டும், அந்த அரசினுடைய ஆட்சி அமைப்புக்கு செல்ல வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஜெயித்து இன்றைக்கு ஒரு ஆட்சி பொறுப்புக்காக மாறக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி, மக்களுக்காகவே உழைக்கின்ற கட்சி என்பதை வரக்கூடிய நாட்களில் அங்கீகாரமாக மீண்டும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கப்படும். மக்களுக்குரிய நலத்திட்டங்களை இந்த 5 வருடம் என்பது நேரடியாக களத்திலிருந்து உழைக்கக்கூடிய அங்கீகாரம் நம்மளுடைய மத்திய அரசால் கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஒரு சினிமா போதை காரணமாக ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே காலப்போக்கில் கரைந்து செல்லக்கூடிய அந்த நாட்களும் பார்ப்போம். நம்மளுடைய நம்பிக்கை என்பது நம்மளுடைய மக்கள் மட்டுமே. தோற்றிருந்தாலும் இது வெறும் அனுபவம் மட்டுமே நமக்கு கொடுத்து செல்கின்றது. எத்தனை துரோகிகள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்கக்கூடிய காலகட்டம். நன்றி மக்களே.